அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். சந்தனம், குங்குமம் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். நம்ம நெற்றியில் அணியக்கூடிய சந்தனம் மற்றும் குங்குமம் இதனால் ஏற்படக்கூடிய உடற்கூறு என்ன, அறிவியல் பூர்வ உண்மைகள் என்ன அப்படின்னு பற்றிய பதிவு இது. பொதுவாக சந்தனம் உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். குங்குமம் இயற்கையிலேயே ஒரு கிருமி நாசினியாக செயல்படும். புருவ மத்தியில் அப்புறம் நெற்றியில் இந்த மாதிரி பகுதிகளில் நம்ம இதை பூசுறது மூலமாக ஏற்படக்கூடிய அறிவியல் பூர்வ உண்மைகள் என்ன, அதை நம்ம ஆன்றோர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். சந்தனத்தை புருவ மத்தியில் வைக்கிறப்ப அங்கே இயங்கக்கூடிய உடலை கட்டுப்படுத்தக்கூடிய பிட்யூட்ரி சுரப்பி குளிர்ச்சி அடையுது. நம்ம உடம்புக்கே தலைமைச் செயலமாக செயல்படக்கூடியது மூளையோட பின்பகுதி, அதாவது நம்மளோட ஞாபகங்கள் எல்லாம் பதிவாகி இருக்கக்கூடிய பகுதி. ஹிப்போகேம்பஸ் அப்படிங்கிற இடத்துக்கு ஞாபகத்திற்கான தூண்டுதலை சிறப்பாக அனுப்புறதுக்கு உதவுது. அப்புறம் நெற்றியில் 2 புருவங்களுக்கும் இடையில நெற்றி பொட்டு, சிந்தனை நரம்புகள் எல்லாம் அங்கே தான் கூடும். அதனால அந்த இடத்துல பொட்டு வைக்கிறப்ப நம்மளோட சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். சந்தனம் பூசுறப்ப ஒரு மெல்லியமான உணர்வு ஏற்படுது. அது தியான நிலைக்கு கொண்டு போகும். மனசை ஒரு நிலையோடு வைக்கவும் சிந்தனை தெளிவு கிடைக்கிறதுக்கும் இந்த சந்தனத்தோட குளிர்ச்சியும் அந்த நரம்புகள் கூடுற இடத்துல வைக்கிறனால அந்த உணர்வை அறிய முடியும். இந்த சந்தனம் இடுறதுனால நெற்றி பொட்டு குளிர்ச்சியாக மாறுதா, அதனால மன ஒருமைக்கு உதவி புரியுது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வர மனசு அப்படியே ஒரு ஒருமைப்பாட்டோடு இருக்கும். அதை நல்லா உணரலாம் நம்ம. குங்குமம் பொதுவாக பெண்கள் வகுடு பகுதியில், அப்புறம் நடுநெற்றியில், அப்புறம் பூர்வ மத்தியில் இந்த மாதிரி 3 இடத்துல வைப்பாங்க. ஆண்கள் பொதுவாக பூர்வ மத்தியில் அணிகிறது தான் வழக்கம். இதில் மஞ்சள், படிகாரம், சுண்ணாம்பு இது 3 ஒரே விகிதாச்சாரத்தில் கலந்துருப்பாங்க. இது கிருமி நாசினி. அதனால் இந்த குங்குமம் வைக்கிறப்ப ஒரு சிறந்த கிருமி நாசினியாக செயல்படுது. மனித உடலில் தெய்வ சக்தி வாய்ந்த பகுதிகளாக செயல்படக்கூடிய இந்த நெற்றிக்கண், அதாவது பூர்வ மத்திய பகுதி, மற்றவங்களோட தீய எண்ணங்கள், அப்புறம் அவங்களோட பார்வைகள், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, இது எல்லாம் நம்ம புருவ மத்தியில் இடக்கூடிய குங்குமத்தில் விரட்டி அடிக்க முடியும். இதெல்லாம் நம்ம சான்றோர்கள் சொன்ன குறிப்புகள். குங்குமத்தை வைக்கிறனால ஹிப்னாட்டிசம் இது மாதிரி ஒரு எதிர்மறை சக்திகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் செயல்படவே படாது. அப்புறம் பெண்கள் முன்வகுட்டு பகுதியில் குங்குமம் வைக்கிறாங்க. இது மகாலட்சுமியோட உறைவிடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த அடிப்படையில் தான் பெண்கள் எல்லாமே முன்வகுட்டு பகுதியில் குங்குமம்ன்றாங்க. இதனால மங்களம் ஏற்படுறதாகவும் கர்ப்பப்பை சிறப்பாக இயங்குறதாகவும் நம்ம ஆன்றோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஆன்றோர்கள் வழியை பின்பற்றி நாமும் நலம் பெறுவோம். மீண்டும் புதிய பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி.